ரொம்பவே டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டதும் உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கிறோம். இது கூடவே 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம். அது சேர்த்து அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுமே கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேரட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட நீங்கள் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே குக் ஆனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா கிளறி விட்டு மஷ்ரூம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். தென் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். தென் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த மீன் டைமில் நம்ம மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயும் உடச்ச கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் கூட சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ஒரு சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து குழம்பு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.